வணக்கம் பிரியமானவர்களே. இன்றைக்கு விசேஷமாய் நம்முடைய கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே ஒரு மிக விசேஷமான சாட்சியோடு வார்த்தையோடு நாங்கள் இன்றைக்கு உங்களோட ஒன்றிணைந்திருக்கிறோம் இல்லையா பாஸ்டர் நரேஷ்? மிக நிச்சயமாகும். இந்த நாள் விசேஷமானது என தேவனுடைய வாக்கு சொல்கிறது. இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் செய்யப்படும். இந்த விசுவாசத்தில் நான் பாஸ்டரோடு இந்த இணைந்தவராயிருக்கிறேன். யார் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, தேவனுடைய அதி அற்புதமான பதில் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீது வரும்படியாக, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவிலே ஒரு விசேஷித்த ஜெபத்தையும் நாங்கள் செய்யவிருக்கிறோம். அதாவது நேற்று புனித வெள்ளி அன்று நம்முடைய எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் மக்கள் சிலுவையினுடைய சக்தியை, அதாவது சிலுவை நெய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வெற்றியினுடைய வல்லமையை அனுபவித்தார்கள். பாஸ்டர் நரேஷ், கண்டிப்பாய் மக்கள் ஆலயத்திலே ஜனங்கள் அனுபவித்த வல்லமையினுடைய சாட்சியை கண்டிப்பாய் பார்க்க வேண்டியது மிக அவசியம் இல்லையா? நேற்று நடந்த இந்த அற்புதமான நிகழ்வு மிக நிச்சயமாக இந்த நிகழ்வானது இந்த விலக்கி சொல்ல வார்த்தை இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா யாரெல்லாம் எங்களோட இடத்துல இருந்தீர்களோ, குறிப்பா யார் நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு தெரியும் ஆலயங்கள் எப்படியாக தேவனுடைய வல்லமையின் சாட்சியாய் இந்த பல அற்புதங்கள், பல மக்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள், மக்கள் குணமாக்குதல் இந்த பெற்ற சாட்சி, குடும்பங்கள் ஒற்றுமையை இந்த பெற்ற சாட்சியம், கணவன் மனைவிகள் அவர்களுடைய மீண்டும் இணையக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வு, பல விஷயங்கள் ஆலயத்தில் நடந்தது. நாம் இந்த பார்த்தோம். பல மக்கள் நீங்கள் அதற்கான ஆதாரமாய் கூட இருக்கிறீர்கள். அதாவது அதிசயத்துக்கான நேரம் இன்னும் முடிந்து போகவில்லை. ஆண்டவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். விசேஷமாய் அவருடைய தியாகத்தின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் யார் தன் விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாய் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த குணமாக்குதல், கொடுத்த விடுதலை, ரட்சிப்பை கண்டிப்பாய் பெற்றுக்கொண்டார்கள். எனவே நாம் நிகழ்ச்சியிலே தொடர்வதற்கு முன்பாய், முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் நான் உங்களை வரவேற்கிறேன். மக்களே, இந்த சாட்சியினுடைய தொகுப்பை நீங்கள் பார்க்கும்படி தொடர்ந்து இணைந்தீர்கள். இன்னொரு விசேஷமான சாட்சி நீங்கள் கேட்க போகிறீர்கள். அதே சமயத்திலே நாளை ஈஸ்டர் ஞாயிறு, உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆலயத்திலே என்ன நோக்கத்தோடு ஒன்றிணைய போகிறோம்? நாங்கள் கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நேற்றைய தினம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் உயிர் தியாகத்தை செய்த ஒரு நினைவு நாளை, அந்த நாளை நாம் நினைவு கூறும்படியாய் ஆலயத்திலே ஒன்றிணைந்தோம். அதனுடைய தொடர்ச்சி நாளை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு இன்றைக்கு இந்த செய்தியை முன்வைக்க விரும்புகிறோம். எனவே நண்பர்களே, சாட்சி கேட்கிற அதே சமயத்திலே சாட்சி கேட்கிற தருணம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே தண்ணீரை ஆசீர்வதிப்போம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் எங்களோடு நாளைய தினம் இந்த விசேஷமான ஜெபத்திலே ஒன்றிணைய முடியும். எனவே இந்த நேரம் ஆலயத்தில் நடைபெற்ற சாட்சியின் தொகுப்பை பார்க்கலாம். முடியல, இப்படியே தான். இப்போ ஜபம் பண்ணும்போது கூட இப்படியே தான் இருந்தது. பாஸ்டர் ஜபம் பண்ணினே இருந்தாரு. அப்போ கடுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. அப்புறம் தான் இந்த கையை நல்லா தூக்க முடியுது. இப்போ கையை நல்லா தூக்க முடியுது. ஒரு வாரமா அந்த கை தூக்கவே முடியல எனக்கு. இப்படியே தான் பயங்கரமா வலி இருந்தது எனக்கு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் ஆகுது. அது தலையும் வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. அது இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டுமே குணமாச்சு. இந்த காலை பிடிச்சிருந்தேன். அவங்க ப்ரே பண்ணும் போதே அந்த வலி சுத்தமாக குறைஞ்சிச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃபீல் பண்ணும்போது இந்த இடம் நான் தூக்கி போடுன்னு சொல்லும் போது அப்படியே அந்த வலி போயிடுச்சு ஃபர்ஸ்ட். முடியாம இருந்தது. தூக்கம் சரியா வராது ஃபர்ஸ்ட். டேப்லெட் எடுத்தா மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும். ஆமா, அவ்வளவு வலி இருக்கு. ஏன்னா பேட்டு வச்சிருக்க காலு. அதனால நான் டிஃபன் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதனால எனக்கு முடியலன்றதுனால இன்கம் ஃபர்ஸ்ட். இப்போ பரவாயில்ல ஃபர்ஸ்ட். இப்போ அது இந்த ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அந்த வலி சுத்தமா இல்லை ஃபர்ஸ்ட். ஃப்ரீயா தான் இருந்துச்சு. வலியோட வந்துட்டு பாடுறாரு. இந்த இடத்துல வலி இருந்துச்சா? ஒரே எரிச்சல் வலி இருந்துச்சு. இப்போ பாடுறாரு.
எங்க கேன்சர்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல எரிச்சல் வலி இருந்துச்சு. இங்க கீழே நிற்கும் போது இப்போ நீங்க மேல ஏறி வந்திருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா எப்படி உணர்றீங்க? இப்போ சுமார் நல்லா இருக்கு. எரிச்சல் இல்லையா? எரிச்சல் இல்லை, வலி இல்லையா? வலி இல்லை. ஆமென். பலமாய் சத்தமாய் விசுவாசமாய் மாற்று. சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அப்படியே பாரமாக இருந்தது. எனக்கு பாஸ்டர் வந்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து முன்னே வந்து வர சொன்னாங்க, வந்தேன். எனக்கு அந்த பயம் இல்லை. இன்னைக்கு இப்போது தெளிவாக இருக்கிறேன். போன வாரம் வந்து கால் வலியிலேருந்து முன்னே கூப்பிட்டாங்க. அந்த கால் வலியிலேருந்து நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வலி இல்லை, பயம் இல்லை, மனசு ஃப்ரீயா இருக்கு. பலமாய் இயேசுக்காய் மக்களே ஸ்ட்ராங்கா பெயின் இல்லை பஸ், சுத்தமா சுத்தமா இல்லை. அபிஷேக் பண்ணி சொல்லி அபிஷேக் பண்ணி கொஞ்சம் கூட இல்லை இல்லை பஸ். சிவியரா வலி இருந்து சக்கு காலையில ரொம்ப பெயின் இருக்குது பஸ். அதனால இப்போ வந்து முன்னாடி ப்ரேயர்ல வந்து நின்னேன். இப்போ சுத்தமா பெயின் இல்லை பஸ். ஆமென். பலமாய் ஸ்ட்ராங்கா இயேசுக்காய் மக்களே பலமாய் இயேசுக்காய். நான் வந்தேன், இங்கே பிரேயரில் நின்னேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. ஜெபத்துக்கு அப்புறம் எனக்கு வலி இல்லை. இந்த தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வலி இல்லை. எங்க வலி இல்லை? குதிகால் வலி பாஸ்டர். ஆனா நீங்க நிற்கும் போது வலி இருந்துச்சாமா? குதிகால் வலி போய் முட்டி வலி வந்துச்சு. இப்போ ரொம்ப நேரம் என்னால் தண்ணியெல்லாம் தூக்க முடியல என்னால். அதனால என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வலியோட தான் ஃபர்ஸ்ட் சர்ச்சைக்கு வந்தேன். 7 வாரம் பொறுத்துன்னு பண்ணேன். செவ்வாய்க்கிழமை வந்து வலி சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வலி போயிட்டு இப்போ முட்டி வலி வர ஆரம்பிச்சு. முட்டி வலிக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்தேன். எலும்பு தேய்மானம் இருக்குன்னு சொன்னாங்க. அதோட நான் 2வது போகவே இல்லை. 2 நாள் கரண்ட் வைக்க சொன்னாங்க. 2 நாள் தான் வச்சு அதுக்கப்புறம் நான் வைக்கவே இல்லை. டேப்லெட்டும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. குதிகால் வலி கூட அவ்வளோ டேப்லெட் எடுத்தேன். 1 மாசம் தான் எடுத்தேன். நீங்க முன்னாடி வந்து நீங்க நின்ன போதும் எந்த இடத்துல குதிகாலியா முட்டில எங்க வலி உங்களுக்கு எக்ஸாக்ட்? முட்டி வலி எனக்கு கொஞ்ச நேரம் நின்னாலும் கால் வலிக்கிறது. இப்போ நீங்க மேல வரும்போது தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அறிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க எப்படி உணர்றீங்க? இப்போ நல்லா பெட்டரா உணர்றேன் பாஸ்டர். முட்டியில முட்டியில பரவாயில்ல பாஸ்டர், முட்டி வலி இல்லை. மாஸ்டர் சொல்கிறப்போ வழி இல்லைன்னா போயிடுங்கன்னு சொன்னாங்க. நான் போகலான்னு இருந்தேன். மாஸ்டர் சந்தேகப்படாதீங்க வாங்க சொன்னாங்க, வந்தாங்க. இங்கே வரப்போ வழி இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாம் கையெடுத்து ப்ரேயர் பண்ணி போன்னு சொன்னோடனே எல்லாம் வழி குடிச்சு இருந்தது, விட்டு போன மாதிரி இருக்குது. பட் ஆனா நீங்க சொல்லிட்டு தான் அந்த டியூல வந்தீங்க. படிக்கட்டு ஏற வரல சந்தேகப்படாமல் வாங்க. நீங்கள் ஏறுறதுக்கு முனையிலே எனக்கு உங்க பிடிச்சிருந்த மாதிரி இருந்து விட்டுடுச்சு. ஆமென் ஆமென். எல்லாமே பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் ஏறுன்னு சொல்கிறப்பவே அந்த வழி இப்படி போகுது. ஆமென். பலமாய் ஸ்ட்ராங்கா இயேசுக்காய் மக்களே உங்க விசுவாசம் வந்து ரொம்ப போராட்டமாக இருந்தது. குளிச்சேன், ரொம்ப சோர்வாக இருந்தது. அப்படியே தூக்கம் வருது. திருப்பி உக்காந்துட்டு தண்ணி குடித்தேன், காஃபி குடித்தேன், அப்படியே தூக்கம் வந்தது. வரவே முடியல என்னால். படிக்கிட்டு ஏறும்போது கூட லைட்டாக அப்படியே கீழே ஊற மாதிரி தள்ளுற மாதிரி தான் வந்தேன். முன்னாடி வரும்போது திருப்பி எனக்கு தூக்கம் வர ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு அந்த எனர்ஜி ஒரு பாஸ் ஆன மாதிரி, எனர்ஜியா சொல்லுங்க. எனர்ஜி பாஸ் ஆன மாதிரி, எனர்ஜியா பாஸ் பண்ணுங்க. எனர்ஜி பாஸ் ஆன மாதிரி. ஆமென். ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா மக்களே. முட்டி வலி இருக்குது பாஸ்டர். அது 6 மந்த்தாக இருந்துச்சு. நான் கண்டுக்க மாட்டேன், அப்படி விட்டுருவேன். இப்போ ப்ரேயர் பண்ணேன்னா உட்காந்து எழுச்சிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ ஃப்ரீயாக ஆயிடுச்சு, ரிலீஃப் ஆயிடுச்சு. உங்களால உட்காந்து எழுத முடியுமா? சேர் வேணுமா இல்லை எப்படி செய்றீங்க? இன்னும் ஆமென். பலமாய் ஸ்ட்ராங்கா. மிக நிச்சயமா மக்களே, நீங்க பார்த்த பிரகாரம் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் மேலும் அவர்களுடைய பதில்கள் என தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் பொய்யாகாதது என தேவன் தெளிவா இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவது கிடையாது. சிலுவையில் ஆண்டவராக இயேசு நமக்காக கொடுத்த அந்த பதில் இன்றும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உடையவராய் இடத்தில் இருக்கிறோம். மிக நிச்சயமா பாஸ்டர் புனித வெள்ளி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு மரித்தார். இப்படியாதான் பல மக்கள் நம்ம இடத்துல பேசுகிறோம். ஆனா உண்மையா அந்த மரித்த நிகழ்வு மரிப்பதனுடைய நிகழ்வாய் அல்ல. தேவன் ஆண்டவராக இயேசு நமக்கான விடுதலை, குணமாக்கலை, ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சிகளாய் சமாதானம், சந்தோஷம், இப்படியான பல பதில்களை எல்லாவற்றுக்கும் மேலாக விசேஷமாய் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தோடு கூட இன்னொரு வார்த்தை, அது இழப்பல்ல, அது நமக்கான மிகப்பெரிய பதில், அதில் நஷ்டம் அல்ல, நமக்கான லாபம் என்பது இந்த சாட்சியிலிருந்து கூட நீங்க மிக நிச்சயமாய் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அமாலிங்க பாஸ்டர். மிக சரியா, அதாவது
சிலுவையினுடைய அந்த வடிவம் மக்களே, சிலுவையினுடைய அந்த செங்குத்து கட்டை, மேலும் குறுக்கே நாம் பார்க்கிற அந்த கட்டை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கரம் விரித்த நிலையிலே அவர் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டதனுடைய அர்த்தம். மேலும் அந்த நடுக்கட்டை, செங்குத்தான கட்டையினுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த செங்குத்தான கட்டை தேவனை நோக்கின ஒருத்தருடைய தொடர்பை அடையாளப்படுத்துகிறது. இந்த செங்குத்தான கட்டை, அதாவது கரங்கள் விரிக்கப்பட்ட நிலைமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த சூழ்நிலை, அந்த விஷயம் மற்றவரோடு நமக்கு இருக்கிற தொடர்பை அடையாளப்படுத்துகிறது. அதாவது இயேசுனுடைய சிலுவை மரணம் அதாவது வெறும் ஆரோக்கியத்துக்காய், விடுதலைக்காய் மாத்திரமல்ல, விசேஷமாய், மிக மிக விசேஷமாய் இயேசு சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார், கடைசி சொட்டு ரத்தம் வரை. இதனுடைய நோக்கம் என்ன? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே மிக சரியாய் நாம் பரிசுத்த ஆவியுடைய தெளிவை இங்கே பார்க்கிறோம். 20வது வசனத்திலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு, பிதாவானவர் அவருக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவுக்கு அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராக, குற்றவாட்டவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன், அதாவது பிதாவுக்கு முன் நிறுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே, நேற்றைய நிகழ்வு மாம்ச சரீரத்தினால் அடைந்த மரணத்தினால் இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எவ்வளவு ஒரு அருமையான விஷயம்! இப்போ நமக்கும் தேவனுக்கும் எந்த இடைவெளி இல்லை, நாம் அவரோடு ஒப்புரவாகிற மக்களே. ஒருவேளை இன்னும் நீங்கள் உங்களை தேவனை விட்டு விலகின ஒருவராய் பார்க்கலாம். உங்கள் பாவத்தினாலே, உங்களுடைய நடக்கையினாலே, உங்களுடைய கசப்புணர்ச்சியினால, பழைய நினைவுகளினாலே நீங்கள் உங்களை விலகின ஒருத்தராய் பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் உங்களை மீண்டும் தேவனோடு ஒன்றிணைக்கிறது. ஆனால் கண்டிப்பாய் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும், இல்லையா? மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் நம்ப வேண்டும். மிக நிச்சயமாக சிலுவையில் ஆண்டவராக இயேசு செய்த தியாகம் பல மக்கள் இந்த இடத்துல நினைக்கிறாங்க, நான் இந்த நாள் இந்த இடத்துல சோகமா இந்த இடத்துல அனுசரிக்கணும், இந்த நாள் நான் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஆனா எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அதிகாரமானது கொடுக்கும் பொருட்டே, மேலும் நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கும்படியாகவே சிலுவையில் ஆண்டவராக இயேசு தன்னுடைய வாழ்க்கையை பலியாக இந்த இடத்துல வைத்தார். நாம சுதந்திரவாளிகளா இந்த இடத்துல இருக்கும். நிச்சயமாக நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், இதனால எனக்கு என்ன நன்மை? அதாவது நான் தேவனோடு ஒப்புரவாகுறதுனால என்ன என்ன மாற்றம்? மக்களே, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. நீங்கள் தேவனோடு ஒன்றாய் இணையும் பொழுது நீங்க உங்களை சோகமான, துக்கமான, தோற்கடிக்கப்பட்ட ஒருவராய் பார்ப்பது சாத்தியமா? கண்டிப்பா இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினுடைய நோக்கம் அதான், நீங்கள் மீண்டும் அவரோடு ஒப்புரவாகும்படி. எனவேதான் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தப்பட்டது. ஒருத்தர் தேவனோடு ஒப்புரவாகும் போது நடைபெறுவது என்ன? அவர் தனிமையிலே இல்லை, குடும்பம் அற்றவராய் இல்லை, கைவிடப்பட்டவராய் இல்லை. என்ன நடக்கும்? அதாவது தேவன் அவரை போலவே தன்னோடு ஒப்புரவாகிற இன்னொருவரை மாற்றுகிறார். அதாவது ஒரு தந்தை தன் பிள்ளையை பராமரிக்கிற மாதிரி, அவருக்கான ஒரு வாழ்க்கை, அவருக்கான ஒரு குடும்பம், அவருக்கான ஆரோக்கியம், அவருக்கான பராமரிப்பு, அவருக்கான தேவைகள் எல்லாவற்றை கர்த்தர் சந்திக்கிறார். இன்னொரு விதத்துல, நீங்க யாரும் உங்களை அனாதையா பார்க்கிறீங்க, நீங்க யாரும் உங்களை தனிமையில பாக்குறீங்க, நீங்க யாரும் உங்களை புறக்கணிக்கப்பட்ட ஒருவராய் பாக்குறீங்களோ, தேவனோடு நீங்கள் சேரும்போது உங்களுக்கு இருக்கிற உறவுகள், அதாவது நீங்க யார் உறவுகள்ல பிரிவினைகளை சந்திக்கிறீங்களோ, உறவுகள்ல இடைவெளி சந்திக்கிறீங்களோ, யார் நீங்கள் உறவு இல்லாத ஒருவராய், உங்களை தனியான ஒருவராய் பார்க்கிறீங்களோ, நீங்கள் முழுமையாக்கப்படுகிறீர்கள், இல்லையா? மிக நிச்சயமாக நான் இதை எளிமையா விளக்கணும்னா பாஸ்டர், தேவனோடு கூட இணையாத வரை ஒருவர் இருளில் வாழ்கிற வாழ்க்கை போலும். ஆனா எப்பொழுது தேவனோடு கூட அவங்க இணைகிறாங்களோ, அந்த இருள் நீங்கி அந்த நபருடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் பிரகாசிக்கிறதா இருக்கிற மாறுகிறது. அந்த பிரகாசம் அவர்கள் செல்கிற எல்லா இடத்திலும் அவர்களை மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறது. இதுதான் மிக நிச்சயமாய் திருமணங்களுக்குள்ளாக தேவன் நடைபெற செய்கிறார், குடும்பங்களுக்குள்ளாக தேவன் நடைபெற செய்ய போகிறார். நீங்க யார் அழிக்கப்பட்ட அல்லது உடைக்கப்பட்ட பிரிந்த ஒரு குடும்பத்தை, திருமண வாழ்க்கை வாழ்கிற ஒருவரா இருக்கீங்களோ, மிக சரியா இயேசு தான் செய்ய விரும்புறார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பங்களும் தேவனுடையதா இடத்தில் மாறும். தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், பலன் இங்க நிரப்பப்பட முடியாது. இதுதான் சரியா நாளை தினம் மக்கள் பெற்றுக்கொள்ள போகிற மாபெரும் வாய்ப்பு. மறுசீரமைப்பு, தேவனோடு இந்த ஒப்புரவாகுதலை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனோடு உங்களை இணைத்து, உங்களோடு உங்களுடைய குடும்பங்களும் இணைத்து
அவரோடு ஒப்புரவாகுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான விசேஷ வாய்ப்பு பாஸ்டர். கண்டிப்பாய் மக்களே, நான் உங்களுக்கு சவாலாய் சொல்கிறேன். யார் நீங்கள் பிரிக்கப்பட்ட ஒரு திருமணத்துல, அழிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல தன்னந்தனியாய் போராடுகிறீர்களோ, கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவார். அதாவது உங்கள் குடும்பம் ஒப்புரவாகும். கணவர் மனைவியினுடைய உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படும். பிள்ளை பெற்றோர்கள் உறவு மீண்டும் கட்டமைக்கப்படும். குடும்பத்துக்குள்ள சமாதானம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். முதலாளி தொழிலாளிக்கிடையே மீண்டும் நல் உறவு புதுப்பிக்கப்படும். அதாவது இந்த ஞாயிறு நாளை ஒப்புரவாகுதலின் ஞாயிறு. கிறிஸ்து அவர் தியாகத்தினால் நம்மை பிதாவோடு இணைத்தார். அதை விசுவாசத்தை யார் நாளை காலை 9:30 மணி எல்லா யூனிவர்சல் ஆலயத்தில் என்னோடு இணைவீர்களோ, நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளும் உங்கள் உறவிலும் இந்த ஒப்புரவாகுதல் கண்டிப்பாக ஏற்படும் மக்களே. எனவே நாளை தினத்துக்காக உங்களை விசேஷமாய் ஆயத்தப்படுத்துங்கள். அதாவது நான் சொல்லும்போது வேற எங்கேயும் நம்ம இருக்க போறதில்லை. நம்முடைய இடம் நாளை காலை 9:30 மணி உயிர் தெழுதலை ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் மீண்டும் ஒப்புரவாகும்படியாய் ஒன்றிணைய போகிறோம். எனவேதான் இந்த ஜபத்திலே நீங்கள் எங்களோடு இணையும்படியாய் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இது ஜபத்தின் தருணமா இருக்கிறார். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்களோடு இணைந்தவராய் ஒருமனப்பட்டு இவர்களுடைய வாழ்க்கையின் மீது சர்வ வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்படும்படியாக யாரெல்லாம் கலங்கினாராய், யாரெல்லாம் இந்த தேவனை பல பிரச்சனைகளிலே மூழ்கடிக்கப்பட்டவராய், தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடினங்கள் நிமித்தம் வெளியே வருவதற்கான வழி தெரியாத ஒருவராய் இந்த இருக்கிறாரோ, இதோ என் தேவனே ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வல்லமையானது இந்த மக்கள் ஒவ்வொருவரை சந்திக்கும்படியாக விசுவாசத்தில் உம்மை நோக்கி நாங்கள் இடத்தில் கேட்கிறோம். இந்த தேவனை வியாதி உள்ளவர்கள் பலனை இடத்தில் பெறும்படியாக, கட்டுண்டவர்கள் கட்டவிழ்தல்கள் இடத்தில் பார்க்கும்படியாக, யாரெல்லாம் இந்த தேவனை பிரச்சனையோடு கூட இருக்கிறார்களோ, சிலுவையிலே நீ செய்த தியாகத்தின் மூலம் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை விடுதலையாக்கினீர் என்கிற பதில்களை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சர்வ வல்லமையான கைகளினாலே இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உள்ள எல்லா அசுத்தங்கள் இடத்தில் எரிக்கப்படட்டும். இந்த வியாதிகள், பலகீனங்கள், கடினங்கள், குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற பிரிவினைகள், பிரச்சனைகள் எதுவெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடி இந்த வாழ்க்கையின் வழிகளை தடுத்துக் கொண்டிருக்கிறதோ, இயேசுவே உம்முடைய நாமத்தினால் தபிக்கிறோம். இந்த எல்லா சுத்தத்தின் வேலைகள் கட்டப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால். இந்த தேவனே, நாம் என் தகப்படி இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே மக்கள் கரங்களிலே பிடித்திருக்கிற தண்ணீரை நாங்கள் அபிஷேகிக்கிறோம். யாரெல்லாம் இருந்து பருகுவார்களோ, உம்முடைய மகிமையான வல்லமை அவர்களுக்குள்ளே பிரவேசி சேஷமாய் எல்லா பிரிவினையின் ஆவி, வாக்குவாதத்தின் ஆவி, கருத்து வேறுபாடுகளுடைய ஆவி, சமாதானமின்மையின் ஆவி நீக்கப்பட்டு ஒப்புரவாகுதல், ஒற்றுமை, அந்யோன்யம், ஐக்கியம், அன்பு, புரிந்து கொள்ளுதல், என் தேவனை விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை குடும்பங்களுக்குள் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், இந்த இரவு நேரத்தில் யார் மன வேதனையில் இருக்கிறார்களோ, சற்று முன்பு கூட குடும்பத்திலே ஒரு விரிசல், ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நாளை உயிர் தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமையிலே, ஒப்புரவாகுதலின் ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களோடு இணையக்கூடிய ஒரு தீர்மானத்தை இந்நிரவு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த தண்ணீரை ஒரு அடையாளமாய் பயன்படுத்தி அவர்களுக்குள் இருக்கிற எல்லா விரக்திகள், கவலைகள், சந்தேகங்கள் நீக்கும்படி, தோல்வியான எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கள் ஒரு புது தொடக்கம் நாளை காலை விடியும் பொழுது ஒரு புது விடியல் எனக்கு ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை இவருக்குள் எழும்பட்டும். தேவன் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறோம். ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். தனிமையான ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து, தெருவிலிருந்து, எங்கே இவர் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய உயிர் தெழுதலின் வல்லமை சென்று இந்த நபரை உயிர் தெழ செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த ஜபத்தை நீர் கேட்டு பதில் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயராம், ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருங்கள் மக்களே. இந்த தண்ணீர் அபிஷேகிக்கப்பட்டுகிறது. உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் மீது தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாளை மறக்க வேண்டாம், தயாரா இருங்கள், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவேதான் நிகழ்ச்சி இறுதியிலே அற்புதமான ஒரு சாட்சியை கேட்க போகிறீர்கள். உயிர் தேர்தலின் ஞாயிற்கான அழைப்பையும் உங்களுக்கு முன்வைக்க போகிறோம். நாளை விடியல் நமக்கான ஒரு விசேஷமான விடியலா இருக்க போகிறது. கண்டிப்பாய் ஆசீர்வாதமான விடியலா இருக்க போகிறது. ஒப்புரவாகுதலுடைய ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே மீண்டும் இழந்த, துளைத்த எல்லாவற்றையும் நீங்கள் மீட்க போகிறீர்கள்.
ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்போது உங்களை விட்டு விலகின நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆசீர்வாதமான ஒரு இரவா இருக்கட்டும். நாளை ஆலயங்களிலே உங்களை சந்திப்போம். அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே இதே நேரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். வணக்கம். என் பேர் சுபாஷினி. சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழைக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் வந்து எனக்குள்ளாக இருந்தது. ஒரு 10 வருஷமா வந்து எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா வந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. ஆனா அது வந்து எனக்கு எதுவுமே சரியாவே இல்ல. நெறைய மாத்திரை குடுப்பாங்க. அத நான் போட்டுன்னே இருப்பேன். ஆனா எனக்கு மூச்சு வாங்குறது மட்டும் நிக்கவே இல்ல. ஒரு வாட்டி வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மா சண்டை போட்டுன்னே இருப்பாரு. "நீ வந்து உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போற. ஆனா எதுவுமே சரியாக மாட்டேன்துன்ட்டு." எங்க அப்பா வந்து இதனாலேயே ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அப்பாவுக்கு வந்து அதிகமா சண்டை ஆகும். எங்க அப்பா அந்த ரோட்லயே வந்து எங்க அம்மா அடிச்சுட்டே இருப்பாரு. எங்க 3 பேருக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லாத மாரி தான் நாங்க இருந்தோம். எனக்கு நைட்ல வந்து இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஆனா தூக்கமே வராது. ஒரு பயமா இருக்கும். நான் இருப்பேனா, இருக்க மாட்டேனா, இறந்துடுவேனான்ட்டு அது நெறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா தூக்கம் இல்லாம ஒரு தனிமையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா வந்து இதனாலேயே ரொம்ப குடுப்பத்துல அடிமையாயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்ல பிரச்சனை தான் இருக்கும் தவிர, நாங்க சரியாவே தூங்க மாட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நெறைய வாட்டி போவேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. "நீ உங்க வீட்ல இருக்க வேண்டாம். நீங்க வந்துடுங்க. நாங்க பார்த்துப்போம்ன்னு" சொல்லுவாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கு நாங்க போயிட்டே இருப்போம். ஆனாலும் என் பிரச்சனை வந்து எங்கேயுமே மாறவே இல்ல. திருப்பியா எனக்குள்ளாக நிம்மதி இல்ல. வந்து நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்குள்ளாக ஒரு தற்கொலை எண்ணம் வந்து அதிகமா நான் யோசிப்பேன். நான் இறந்துடலாம். என்னால வந்து எங்க ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்ன்ட்டு நெறைய வாட்டி வந்து எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் எனக்கு நெறைய கேட்கும். நான் இருக்கக்கூடாது. நான் இறந்துடணுன்ட்டு. ஒரு வாட்டி வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து மருந்து வந்து நான் குடிச்சா நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு. எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. நான் சாவ போறேன்ட்டு அந்த மருந்த வந்து நான் வந்து வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அது குடிக்கிறதுக்காக. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க வந்து பார்த்து என்ன திட்டுனாங்க, என்ன அடிச்சாங்க. "நீ எதுக்கு இது மாரியெல்லாம் பண்றேன்ட்டு." அப்ப நான் சொன்னேன், "என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு." அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "இந்த மாரி எல்லாமே சரியாயிடும்மா. நீ எதுவுமே பண்ணிக்காதன்ட்டு" சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. "நான் இறந்துடுவேன்ம்மா. நீங்களே என்னால ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்க. வீட்ல வந்து நிம்மதியே இல்லன்ட்டு" தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து ஆ சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்காக போனாங்க ஃபர்ஸ்ட்டு. என் பொண்ணு சரியாயிடும். இந்த மூச்சு பிரச்சனை வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து எங்க அம்மா நான் திட்டுவேன்ம்மா, "நீ எதுக்கும்மா போற அந்த இடத்துக்கு? நானே எதுவுமே மாறவே இல்ல. நீ அங்கெல்லாம் போகாதம்மான்ட்டு" நான் எங்க அம்மாவ வந்து திட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் திட்டிட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மா வந்து என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு போவேன். இயேசு வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சொன்னாங்க எங்க அம்மா. ஆனா என் ஃபோட்டோ, என் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எனக்காக வந்து சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்பாங்க. என் பொண்ணு சரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணே இருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா வந்து நான் திட்டிட்டே இருப்பேன். "நீ போற, ஆனா எதுவுமே மாறவே மாட்டேங்குது. நீ எதுக்கு போற? நீ போறதே வேஸ்ட் தான்ட்டு" எங்க அம்மா நான் வந்து அதிகமா திட்டுவேன். என் பேச்சு கேட்காம எங்க அம்மா வந்து அங்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எங்க அம்மா என்ன சும்மா கூப்பிட்டுன்னே இருந்தாங்க. "நீயும் வாடி சர்ச்சுக்கு வா. நீயும் சரியாயிடுவேன்ட்டு" சொல்லினே இருந்தா. நான் வரமாட்டேன். "நீ போறதுக்கு எதும்மா ஆவல? நான் வந்தா என்ன ஆகும்ன்ட்டு" எங்க அம்மாவ நான் திட்டிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் வந்து எனக்குள்ளாக ஒரு சத்தமானது, "நான் சர்ச்சுக்கு போலாம். நான் எதுக்கு இந்த மாரி இருக்கிறேன்? எங்க அம்மா தான் இவ்வளோ வாட்டி கூப்பிடுறாங்களேன்ட்டு." சர்ச்சுக்கு போனது எங்க அம்மாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை போம்போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்கன்ட்டு ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு எதுவுமே புரியாம தான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு விடுதலையானது நான் பார்த்தேனே. ஏன்னா 10 வருஷம் வீசிங் பிரச்சனை நான் சந்திச்சிருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். எனக்கு எதுவுமே ஆவல. எங்க அம்மா வந்து என் ஃபோட்டோ, என் தண்ணி அந்த எடுத்துன்னு வந்தாங்க வீட்டுக்கு. நானும் வெள்ளிக்கிழமையில போனேன். அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்ட உடனே எனக்கு வந்து வீசிங் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் விசுவாசத்துல அதிகமா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்தேன். தேவன் வந்து எல்லாமே என்ன மாத்துவாருன்ட்டு நான் அது ஒரு விசுவாசமா நான் பார்த்தேன். எனக்குள்ளாக அது சமாதானமானது இருந்தது. எனக்குள்ளாக நிம்மதி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நிம்மதி இல்லாம தான் நான் இருந்தேனே. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் பிரேயர் வந்து நான் பண்ணேன். தேவனே எல்லாமே மாத்துனீங்க. எனக்குள்ளாக இந்த தற்கொலை எண்ணத்த நீங்க மாத்துவீங்கன்ட்டு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சினேன். தேவனே இத மாத்துங்க. நான் உங்க கூட விசுவாசம் இன்னும் அதிகமா போணுன்ட்டு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும்.
ஒரு வாட்டி வந்து பரிசுத்த ஆவி பத்தி சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியாம தான் இருந்தது. தெரியாம அந்த டைம்ல வந்து எனக்காக பேசுனாங்க. சர்ச்சுல பரிசுத்த வந்து தேவோட ஆவின்ட்டு பேசினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். தேவன் வந்து எனக்கு தேவை அதிகமான்ட்டு நான் லட்சியத்துல இன்னும் அதிகமா முன்னோக்கித்தோட போவேன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு வாட்டி வந்து இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்ன்ட்டு நான் தியாகம் பண்ணேன். நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தூரமா இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தேவனே நீங்க எல்லாமே மாத்துனீங்க. எனக்கு வந்து உன்னோட பரிசுத்த ஆவி வேணும். இன்னும் அதிகமா உன்னோட விசுவாசத்திலயும், ரட்சிப்பிலயும் நான் வந்து முன்னோக்கித்தோட போகணுன்ட்டு நான் விசுவாசிச்சேன். அதுக்கு செயல்படுத்தினேன். அதிகமா பைபிள் படிச்சுன்னு இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். தேவனோட ஆவி வேணுன்ட்டு, பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லைன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவனோட விஷயம் தான் அதிகமா நான் கவனிச்சுன்னு இருந்தேன். தேவன் தான் எனக்கு முக்கியம். இவங்கலாம் யாருமே எனக்கு வேண்டான்ட்டு. தேவன் நோக்கி இன்னும் முன்னோக்கியத்தோட நான் போகணுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். பரிசுத்த ஆவி நான் கேள்விப்பட்டோனே நான் பரிசுத்த ஆவிக்காக இன்னும் அதிகமா வாஞ்சையோட தேடணுன்ட்டு நான் நினைச்சேன். நைட்ல எல்லாம் ப்ரேயர் பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபிப்பேன். தேவனே உன்னோட ஆவி வேணும். எனக்கு உன் பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. ஆனா சில டைம்ல எனக்குள்ளாக ஒரு சந்தேகமானது வரும். இவங்க என்ன பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களான்னு தெரியலையே. பரிசுத்த ஆவின்னா யாரு? இது நடக்குமா? நடக்காதான்னு நான் ப்ரேயர் பண்ணே இருப்பேன். எனக்குள்ள ஒரு சத்தமானது வரும். இது நடக்காது. நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு எனக்குள்ள சத்தமானது வரும். இல்ல தேவனே எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் முன்னோக்கித்தோட நான் ஜெபிப்பேன். இது வந்து நடக்காது. நான் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு நான் அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். இல்ல தேவனே எல்லாரும் பரிசுத்த ஆவி தேடுறாங்க. எனக்கு உன்னோட ஆவி வேணும். நான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் அதிகமா தேவனுக்கிட்ட வந்து ஜெபிப்பேன். நான் ப்ரேயர் பண்ணுவேன். தேவனே உங்க பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம நான் இருக்க போறது இல்லைன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல என் ஆத்துமா வந்து தேவனுக்கிட்ட போகணும். நான் வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல செயல்படுத்தணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் புதன்கிழமை ப்ரேயருக்காக நான் போனேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து அதிகமா நான் ஜெபிச்சேன். தேவனே நான் இவ்வளோ நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து நான் ப்ரேயர் பண்ணேன். வீட்டுக்கு நான் போகும்போது உன்னோட பரிசுத்த ஆவியோட தான் நான் போகணும். தேவோட ஆவியோட தான் நான் போகணுன்ட்டு தீர்மானிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வந்தாரு. இது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் எதுவுமே உணர்வே இல்ல. தேவன் யாருன்ட்டு உணர்வே இல்ல. ஆனா எனக்குள்ளாக அந்த உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. தேவோட ஆவி பெற்றுக்கிட்ட ஒரு உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. நான் இன்னும் அதிகமாக முன்னோக்கித்தோட போறேன். என் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இன்னும் எதிர்த்து வந்தாலும், நான் வந்து பரிசுத்த ஆவியோட இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட நான் போறேன். இனிமேலும் வந்து எனக்கு வந்து வியாதி பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள தற்கொலை நோய் இல்ல. நான் வந்து சமாதானமா இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. நிம்மதி இருக்கு. தேவோட ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கு. எவ்வளோ பிரச்சனை வந்தா நான் எதிர்த்து போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கு தேவோட ஆவியானது, பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. இன்னும் அதிகமா தேவனுக்கிட்ட நான் முன்னோக்கியத்தோட போறதுக்காக அந்த பலன் என்கிட்ட இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. இயேசு மரித்தார். 3வது நாள். அவர் உயிர்த்தெழுந்தார். ஈஸ்டர் ஞாயிறு வாருங்கள்.